ஃப்ரெண்ட்ஸ், ஐம் நாட் ஏ டிப்ஸ் ப்ரொவைடர், கால்ஸ் ப்ரொவைடர், அப்புறம் இந்த அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் பண்ணுறது, இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்துக்கு நம்ம இந்த 5 இயர்ஸ் எந்த இதுவும் பண்ணுறதுக்கு எந்த இதுவும் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது ஃப்யூச்சரில். இப்போ நம்ம டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் சேனல் நிறைய வந்திருக்கு. எதையும் நம்பாதீங்க. இப்போ நான் லோகோ சேஞ்ச் பண்ணிவிட்டேன், நாளைக்கு அவங்களும் லோகோ சேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. ஸோ என்ன பண்ணாலும் அவங்க முளைச்சிட்டு இருக்காங்க, புதுசாக வந்துகிட்டே இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸாக இருங்க. நான் லைவ் மார்க்கெட்டில் ராக்கெட் மாதிரி சிம்பிள் விட்டு பை அபோவ் சேல் பிலோ அப்புறம் அது இதுன்னு சொல்லிட்டு ஃபேக்காக எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது கிடையாது. ஒன்லி பிளெயினாக சார்ட் வியூஸ் இருக்கும், டைரெக்ஷன் இருக்கும், ப்ரைஸ் மூமெண்டம் இருக்கும், போகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த 25,000 கொடுத்தா 50,000 கொடுத்தா 1,00,000, 10,000, 20 நம்பர் வயசில் போட்டுட்டு சேல் பிலோ அந்த மாதிரி ஹிந்திலே நிறைய விஷயம் இருக்கும். நீங்கள் டிப்ஸ் கால்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் நான் கொடுக்குறதும் கிடையாது, கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது. ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் இந்த கோடு ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நீங்கள் புதுசாக ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களால் அந்த மாதிரி ஜாயின் பண்ண முடியல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கும் பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உங்கள் மொபைல் செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் ஆகிருக்கலாம், பார்த்து பண்ணிங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 பேர் 200 பேர் ஜாயின் பண்ணவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு சிலர் ஆள் மட்டும் பண்ண முடியல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் எடுத்துகிட்டேன். ஸோ சாரி ஃபார் தட். நெக்ஸ்ட் நம்ம வீடியோ போகலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் ஷிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நம்ம அந்த ரெண்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. ஓவர் ட்ரேடிங் தயவு செஞ்சு பண்ணாதீங்க. என்னவோ உங்களுக்கு உண்டான ஃபஸ்ட்டு ட்ரேடோடு முடிச்சுங்க. அந்த ஃபஸ்ட்டு ட்ரேடை பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ட்ரேட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுறாங்க. ஆனால் செகண்ட் ட்ரேடில் தான் மாட்டிக்கிறாங்க. செகண்ட் ட்ரேட்க்கு உங்களுடைய சைக்காலஜி எனர்ஜி லெவல் 0 ஆகிட்ருக்கும். உங்களுக்கு ஒன்லி கேபிட்டல் மட்டும் தான் இருக்கும் செகண்ட் ட்ரேடில். ஸோ செகண்ட் ட்ரேட் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ட்ரேட் லோ ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணலாம், அல்லது செகண்ட் ட்ரேட் பண்ணாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட் ட்ரேட் லாஸோ அல்லது ப்ராஃபிட்டோ புக் பண்ணிவிட்டு சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இந்த 3 பார்த்துட்ருக்கோம். இது 3க்கு டைம் ஆகிடுது. ஒரு சில க்ரூட் ஆயில் போடுங்க சார், அது கோல்டு போடுங்க, அது போடுங்க, ஃபுல்லாக எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போடுறது டைம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3த்துக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கிட்ட மூவ் ஆகிடும் வீடியோ. ஓகே, சரி, மறக்காமல் உங்களோட லைக்ஸை பதிவு பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். அதாவது நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வைக்கிற ரிக்வஸ்ட். நிறைய பேர் மறந்துடுறீங்க. இப்போ நம்ம 400 லைக்ஸ்னு சொன்னால் 400 லைக்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 300 அது ஒரு சில நாள், 250, ஒரு சில நாள் 350. மேக்ஸிமம் லைக்ஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன மோட்டிவேஷன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி 50 ஃபஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நிஃப்டி 50 நேற்று நம்மளுடைய 18,000 PSY லெவல்லேருந்து கரெக்டாக ப்ரைஸ் அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி நம்ம பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்ததுல ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல் 2 லெவல் சென்ட் பண்ணியிருந்தேன். ஃபுல்லாலாம் கேட்ச் பண்ண முடியாது. நிறைய பேர் சொன்னாங்க, சார் இந்த டிஸ்டன்ஸும் கேட்ச் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை, நமக்கு என்ன எவ்வளோ பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட் கேட்ச் பண்ணி போயிட்டே இருக்கணும். தவிர இதெல்லாம் இவ்வளோ தூரம் போயிருந்தா வந்திருக்கலாமே, நடந்துட்டா அப்படின்லாம் ஆனதுக்கு போய் யாருன்னா சொல்லலாம். ஆனால் அந்த பதட்டம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப ரியலாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு புரியும். இப்போ நினச்சிக்கலாம் இவ்வளோ தூரம் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு. பேங்க் நிஃப்டியில் கொஞ்சம் மூவ் ஆகிருக்கும், அதனால சொல்கிறேன். ஓகே, சரி ஃபைன். இப்போது சரி, நேற்று ஒரு கதை முடிஞ்சிச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகிடுச்சு இல்லைங்க. பிரேக் அவுட் ஆகிட்டு இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஸோ எப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகுனா, இந்த ஏரியா ட்ராவல் கீழே பண்ணுற வரலும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது எப்போ மேலே போயிடுச்சு அப்படின்னா இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். எது 17,930 இருக்குங்களா, இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ ப்ரைஸ் இங்கே மேலே போக சொல்ல இந்த இடம்லாம் ரிஜெக்ஷனாக ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இந்த ஏரியாலாம் ஒரு ரெஜெக்ஷன், அதாவது 70,900, 920, 930 அதெல்லாம் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் அங்கேருந்து கீழே வருமா, இல்லை இந்த லெவல் கட் ஆகிட்டு மேலே போகுமா, வெயிட் பண்ணி டிசிஷன் எடுக்கணும். ப்ரைஸ் மொத்தத்தில் இந்த ரேஞ்சில் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு ஃபால் ஆச்சு இல்லைங்களா, அதில் ஃபாலோட ரீடெஸ்ட்டுக்காக ப்ரைஸ் மேலே மூவ் ஆகிட்டு அங்கே ரெஸ்ட் எடுக்குதா இல்லை அங்கேருந்து கீழே ஆகுதா வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரைஸு இந்த மாதிரி மூவ் ஆகிட்டு இந்த மாதிரி ரேஞ்சில் க்ளோஸ் கொடுக்குதா, இல்லை இங்கே ரெசிஸ்டன்ஸ் கட் ஆகிட்டு மேலே அப்போ சைடு இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் இல்லை இங்கே க்ளோஸ் ஆகுதா, 2 விஷயத்த இன்றைக்கி நம்ம நிஃப்டி 50ல் பார்க்கலாம். சிம்பிள் தான். இன்றைக்கி ரொம்ப கொலாப்ஸ் பண்ண மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகலாம். ஒரு சிலர் ரிஸ்கி ட்ரேட் எடுப்பாங்க, இங்கேருந்து பை அண்ட் செல் எடுப்பாங்க. ஓகே, அவங்களுடைய ரிஸ்க் எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பை பார்க்கலாம்.
ஆனால் இது வந்து ரிஸ்க், அதாவது இந்த பெரிய ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து நம்ம பை அண்ட் செல் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல. ஓகே, ஸோ நம்ம செல் அண்ட் பைனா வெயிட் பண்ணி எடுக்க மாட்டோம். மேபி 1 மணி 12 மணி கூட ஆகும் வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர வரலாம், அப்போ வெயிட் பண்ணி எடுக்குமா இருக்கும். இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே அகைன் உங்களுக்கு ஃபால் ஆகுதுன்னா ஓகே, இங்கேருந்து சேல் அண்ட் பை கனவு பாருங்கள், ஏன்னா அகைன் வந்து ஃபாலிங் ஆகும் அப்படின்னு அர்த்தங்க. இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே, பேங்க் நிஃப்டி உங்களுக்கு ஆஸ் தெரியுதான், நம்மளுடைய சப்போர்ட் லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட்காக மேலே போச்சு. ஸோ பேங்க் வந்து ஃபால் ஆச்சு. நம்மளுடைய ப்ரீவியஸ் லோ இருக்குது, அந்த லோ வந்து நம்மளுடைய எக்ஸைட் பண்ண வச்சேன், அங்கே எக்ஸிட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்மளால் கேட்ச் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே, ஏன்னா டைம் ஆகிடுச்சு. 1:30-2 மணிக்கு மேலே ஒரு மூமெண்டம் கொடுக்குதுன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த 2 மணி டைம் வந்து நம்ம கேட்ச் பண்ணுறதுல நம்ம சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிடுவோம். 1 மணி 1:30 மணி வரை முடிஞ்சிச்சு நம்மளுக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட். இப்போ வந்து நெக்ஸ்ட் எங்கேருந்து என்ன சார் ஆகும் அப்படின்னா, எஸ் இங்கேருந்து என்ன ஆகும், இந்த 40,900 41,000 வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இப்போ இந்த சப்போர்ட் சொல்லிங்கன்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஏரியா இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். சிம்பிள். நம்ம அங்கேருந்து 10 லைனு இங்கே கனெக்ட் ஆகும். இந்த 10 லைனு கனெக்ட் ஆகும். இந்த ஏரியா மொத்தத்தில் 41,000 வந்து ரவுண்ட் நம்பராக ஒர்க் ஆகும். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. சப்போஸ் நமக்கு பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னா இது பாருங்கள், இந்த 10 லைன் கட் ஆகிட்டு ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் அப் மூவ் கொடுத்தா இதுக்கப்புறம் பை எடுக்கலாம். இந்த லெவல் வரை நம்மளுடைய டார்கெட் லெவலாக வைக்கலாம். 41,250 லெவல் வரும் நம்ம ஃபர்ஸ்ட் லெவலாக டார்கெட் வைக்கலாம். எது இந்த லெவல் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து மேலே போச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம பை அண்ட் செல், இல்லைனா பை அண்ட் செல் கிடையாது. அதுக்கு இங்கேயே வந்து 41,000லேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 10 லைன் ட்ராப்னு வெயிட் பண்ணுங்கள் சேல் ஃபார். ஃப்ரெண்ட்ஸ், இது மேக்ஸிமம் லைக்ஸ் எதிர்பார்க்குற மார்னிங் அப்டேட்ஸ் வந்து லைக் பண்ணதுக்கு ஏன் அப்படி கொஞ்சம் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. புதுசாக வரவங்க மேபி பழசாக வரவங்க மறந்துடலாம், புதுசாக வரவங்க பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்களேன். ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் யூடியூப் சேனலில் இந்த அளவுக்கு ஓப்பனாக ஃப்ராங்காக ஒரு விஷயத்தை வந்து லைவ் மார்க்கெட்டில் ஷேர் பண்ணுற யூடியூப் சேனல் இருந்தால் சொல்லுங்கள். நான் என்ன இன்னும் நம்மளுடைய வியூஸ் என்ன கம்மியாக பண்ணுறேன் நான், இல்லை என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம், நான் இன்னும் என்ன சரிப்படுத்த முயற்சி பண்ணலாம். ஆக்சுவலாக என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் என்னென்ன தகவல்கள் கொடுக்குறனோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இல்லை நம்ம மார்னிங் அப்டேட்டில் சரி மேக்ஸிமம் வந்து சொல்லிடுறேன். இன்னும் டீப்பாக ஏன் நம்ம சொல்கிறதுலன்னு சொல்லக்கூடாதுலாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் இப்போ நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன்னா அது ரிஸ்க் எடுப்பாங்க. இப்போ வந்து வியூஸ் வந்து நான் லைவ் மார்க்கெட்டில் வந்து ப்ரைம் டெலிகிராம் சேனல் சென்ட் பண்ணுறேன்னா அது ஸ்டாப் லாஸ் லிமிட் தெரியும் அவங்களுக்கு. வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களோட கண்ட்ரோல் பண்ணுற சைக்காலஜி தெரியும். இப்போ நம்ம அதே நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், டிப்ஸ் கால்ஸ் மாதிரி காப்பி ட்ரேட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல் எவ்வளோ லிமிட் கொடுக்க முடியும் அதை மட்டும் தான் வந்து சொல்கிறேன். சில விஷயத்தை வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஷேர் பண்ணவும் கூடாதது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி பேங்க் உடைய சார்ட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட வியூ பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஃபாலிங். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பிரேக் டவுன் ரீடெஸ்ட் ஃபாலிங். நம்மளோட லெவல் என்ன, இந்த லெவல் வெளியே வந்தாச்சு. இது எக்ஸ்ட்ரா நம்ம கேட்ச் பண்ண முடியல. இட்ஸ் ஓகே. ஃபின் நிஃப்டிலையும் சேம் அதே மாதிரி தான். நம்ம இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் மேலே அப்பர் சைடுக்கான வியூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 18,360 18,360 வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். 18,360 ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஏரியா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஒர்க் ஆகும். ப்ரைஸ் எந்த மாதிரி போகும் எப்படி போகும் தெரியாது. இப்போ ஃப்ளாட்டான ஓப்பன் ஆச்சுன்னா லைட்டாக இந்த மாதிரி ஒரு போயிட்டு அகைன் ஃபால் ஆகுதா, இல்லை இந்த லைன் கட் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு அகைன் மேலே போதா, இந்த லெவலில் வந்து டார்கெட் வருதா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபின் நிஃப்டியோடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு வீடியோ எண்டில் ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி நம்ம ரியலாக கண்டுபிடிக்கிறது, நம்ம எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது, அதில் எல்லாத்தையும் இப்போ நம்ம மார்னிங் அப்டேட் கனெக்ட் பண்ணுறீங்க, இதுக்கும் அதுக்கு நிறைய மேட்சிங் வரும் உங்களுக்கு. அந்த ஃப்ரீ வெபினாரில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஒரு 2-3 ட்ரேட் எடுத்துகிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்ம சென்ட் பண்ணுங்கள். அந்த 5 லிங்க்லேருந்து ஏதாச்சும் ஒரு லிங்க்கில், ஓகேங்களா, அதுலேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2 ட்ரேட் எடுங்க, 1 இல்லை 2 ட்ரேட் எடுங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் வந்து சென்ட் பண்ணுங்கள். நீங்கள் அந்த வெபினார் வந்து கலந்துக்கலாம். லைஃப் டைமுக்கு உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருப்பீங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு நாளைக்கு 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்குலாம் கிடையாது, லைஃப் டைம் நீங்கள் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. என்னென்னா
கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு லைட்டாக வந்து கொஞ்சம் எஃபெக்ட் கொடுங்க. சும்மா ஃப்ரீ வெபினார் தானே, அதில் என்ன சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் உங்கள் எண்ணம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி செயலும் வரும். ஓகே, அதே மாதிரி நம்மளுடைய ஃபுல்லாக நம்மளுடைய வெபினார் கம்ப்ளீட் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறவங்க 45 days கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸாக வந்து வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ சார் ஃபீஸு 45 daysக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு பக்கம் போயிருக்கும். இதில் ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்கிறவங்க டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.